ஸ்மைல் சேட்டை டீம்ல இருந்து கபாலி ஆகணும் டாட் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு தாங்க வந்திருக்கோம். என்னது ஷார்ட் ஃபிலிம்க்கு ரிவ்யூவா? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா அப்படின்னு நீங்க கேட்கறது ரொம்ப நியாயமான கேள்விதான். ஏன்னா ஃபிலிமுக்கே ரிவ்யூ கொடுக்கறத வர வர கேட்க முடியல, ஷார்ட் ஃபிலிமுக்கெல்லாம் ரிவ்யூவா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு கேள்விதான். ஆனா எதுக்காக ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமெண்ட்ஸ் பாக்ஸை டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. கமெண்ட் எழுத முடியல, அந்த ஒரே காரணத்துக்காக தான் ரிவ்யூ கொடுக்க வந்துட்டோம். மன்னிச்சு அப்படின்னு முன்னாடியே சொல்லிக்கிறோம். ரிவ்யூ எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்மைல் சேட்டையை பத்தி சொல்லிடலாங்க. நிஜமாவே அவங்க பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அவங்க சேனலுக்கு ஒரு பெரிய டிவி சேனல் அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அவங்க யூடியூப் சேனலுக்கே நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்றாங்க, சப்ஸ்கிரைப் பண்றாங்க. ஏன்னா அவங்க பண்ற கான்செப்ட்ஸ், அவங்க டீம் ஒர்க், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். நிறைய நல்ல நல்ல விஷயங்களை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு இது வரைக்கும் அவங்க பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் தான் இவ்வளோ பெரிய ரீச்சுக்கு காரணம். ஃபர்ஸ்ட் அதனால அந்த டீமுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம். இந்த ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் கொடுக்குற மாதிரி ஒரு பொறுப்பு துறப்பு கொடுத்துருவாங்க. இது யாரையும் புண்படுத்தும் நோக்கத்தோட சொல்லப்பட்ட ரிவ்யூ கிடையாது அப்படின்றத நம்ம முன்னாடியே சொல்லிடலாம். இந்த ஷார்ட் ஃபிலிமோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும்னு ஆசை, நம்ம ப்ளூ சட்டைக்காரர் மாதிரி. ஆனா பெரிய படங்கள்லயே கதைன்னு ஒன்று வர்றது கிடையாது. ஷார்ட் ஃபிலிமை போய் கதையை தேடினா அது பெரிய பாவம். அதனால அந்த பாவத்தெல்லாம் நம்ம பண்ண வேணாம், நேரா கேஸ்டிங்க்கு போயிடலாங்க. இந்த படத்துல யாரு, அதாவது இந்த ஷார்ட் ஃபிலிம்ல யாரு நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்ல இருந்து ஆரம்பிப்போம். எப்பயுமே அவர் பீப் ஷோல கருப்பா பயங்கரமா வந்து பயங்கர கருத்தெல்லாம் பேசி சூப்பரா பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இந்த ஷார்ட் ஃபிலிம்ல பயங்கர கருப்பா இருக்காருங்க. அதுவும் ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் தான் இதை ஸ்பான்சர் பண்றாங்கன்னு வேற சொல்லிட்டு, இப்படி ஒரு மேக்கப் போடாம அவரே அந்த கிரீம் போடாம உட்காந்துருப்பாரோ அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. ஒருவேளை கிரீம் போட்டு தான் இப்படி ஆயிருப்பாரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கேள்விக்கு நீங்க அவர்கிட்ட தான் பதில் கேட்கணும், நமக்கு தெரியாது. ஆனா அவர் வந்து ஒரு டிவி சேனல்ல கலாய்க்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காருங்க. அவர் கேரக்டர் வழக்கம் போல சூப்பரா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மகிழ்ச்சி மோனிஷ் அப்படின்னு ஒருத்தர் வராருங்க. அவரை பார்த்தா நம்ம கபாலியில தலைவர் பேசுறதா ஞாபகத்துக்கு வருது. மோனிஷ் நல்லா நடிங்க, இன்னும் நிறைய நடிக்கணும், நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நம்ம தலைவர் சொல்ற மாதிரி தான் நம்மளுக்கும் சொல்லணும்னு தோணுது சர்க்காஸ்டிக்கா. அதை விடுங்க, படத்தோட ஹீரோ நெருப்பு நந்தா உங்களுக்கு நடிக்க வந்தா மட்டும் நடிங்க பாஸ், இல்லைன்னா விட்டுருங்க. உங்களை பார்க்கும்போது ஐயாம் பாவம் அப்படின்னு பாக்குறவங்க நினைக்க தோணுது. அப்புறம் நம்ம சேட்டையன் கார்த்திக், அவர் ஒரு சீனுக்கு வராரு இந்த ஷார்ட் பிலிம்ல. அவருக்கு ஸ்மைல் சேட்டை ஸ்டைல்லயே ஒரு சாங் டெடிகேஷன் பண்ணிடுவோம். மொத்தத்தில் கபாலி ஆகணும் டாட் இதை பார்த்தீங்கன்னா பலியாகணும். ஆனால் ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். அதனால ஒன்றும் பெருசாக வந்து காசு கொடுத்து பார்த்து இழக்கிறதுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. நிறைய பேர் காசு கொடுத்து படம் பார்த்தே நொந்து போய் உட்காந்துருக்காங்க. அதனால இது ஷார்ட் ஃபிலிம் தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஸ்மைல் சேட்டை டீம் இது பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ. ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பேஸ்மெண்ட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுருந்தீங்கன்னா நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைக்க தோணுது. அதுக்காக தான் இந்த ரிவ்யூ. அதுவும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸை டிசேபிள் பண்ணதுனால தான் ரிவ்யூவாக கொடுக்க வேண்டியதாயிருச்சு. அதனால நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒருவேளை அடுத்த ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸை எனேபிள் பண்ணி வச்சிருந்தா கூட நல்லா ரிவ்யூ கொடுக்கிறதுக்கு நாங்களும் ரெடியா இருக்கோம். நம்ம சும்மாலாம் ஒன்றும் இந்த ரிவ்யூ சொல்லலங்க, நிறைய பேரோட மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இந்த ரிவ்யூ இருக்கு. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம், அதாவது ஸ்மைல் சேட்டையோட பேஜ் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், லைக்ஸை விட டிஸ்லைக்ஸ் இந்த வீடியோக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பொதுவாக ஸ்மைல் சேட்டைக்கு அப்படி கொடுக்குறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க, லைக்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும் அவங்க எல்லா வீடியோஸ்க்குமே. அதனால நெக்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்க்குறோம் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிறோம். ஸ்மைல் சேட்டை டீமுக்கு நம்ம விஷா தமிழ் சார்பா வாழ்த்துக்களையும், அடுத்து வர ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் இன்னும் பெரிய சக்சஸ் ஆகணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிக்கிறோம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வழக்கம் போல சொல்றதுதான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏமா நீங்க ஏதாவது புதுசா பண்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த மாதிரி பண்றவங்கள பாராட்டுறது, கலாய்க்கிறது, இந்த மாதிரி வேலை மட்டும் தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.